ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர் ஸ்பாட். இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிறது இந்த ப்ரௌனி தான். ப்ரௌனியை நம்ம வீட்டிலே சூப்பராக ஈஸியாக ரெடி பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தியாக கூட பண்ணலாம். எப்படின்னா நம்ம வீட் இல்லைன்னா ராகி வச்சு இந்த ப்ரௌனிஸ் ரெடி பண்ணலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் எக்லெஸ் வீட் ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். உங்கள் கிட்ஸ்க்கு ப்ரௌனிஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. வெளியே ஷாப்ஸில் வாங்கினீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் ப்ரௌனிஸ் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். இதில் நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா ஒரு சூப்பர் அண்ட் பர்ஃபெக்ட் டேஸ்டியான ப்ரௌனி கிடைக்கும். லெட்ஸ் ஸ்டார்ட் மேக்கிங் ப்ரௌனி. ப்ரௌனிக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் டார்க் சாக்லேட் தான். நான் அமுலோட டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணுறேன். இது வந்து 150 grams 200 rupees. இந்த டார்க் சாக்லேட் மோஸ்ட்டாக எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட் இருந்தால் அங்கே வாங்கிக்கலாம். அடுத்து பட்டர். இது வந்து அமுல் பட்டர், அன்சால்டட் பட்டர் வாங்கியிருக்கேன். இது வந்து 65 rupees 100 grams. அடுத்தது கோகோ பவுடர் நமக்கு கண்டிப்பாக தேவை. இது வந்து ஹரிமா பிராண்டோட கோகோ பவுடர் வாங்கியிருக்கேன். கோகோ பவுடருமே சூப்பர் மார்க்கெட் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். இது தவிர நம்ம இன்னும் சில இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அது நம்ம செய்யும்போது பார்க்கலாம். இப்போ நான் டார்க் சாக்லேட்டில் 125 grams டார்க் சாக்லேட் வெயிட் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். அப்படி வெயிட் மிஷின் இல்லைனாலும் இந்த மாதிரி ஒரு 6 bars எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதை சின்ன சின்னதாக இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் இந்த சாக்லேட்டை மெல்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இந்த 100 grams பட்டரை எடுத்துக்க போகிறோம். இதை சாக்லேட் கூட சேர்த்துட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்டவ்வில் வச்ச மாதிரியே நம்ம சாக்லேட்டும் பட்டரும் எடுத்துருக்க அந்த கப்பையும் மேலே வச்சுக்க போகிறோம். இப்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக இந்த கப்பை பிடிச்சி நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடும். பட்டரும் சாக்லேட்டும் மெல்ட் ஆகி இந்த மாதிரி ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சியில் வரும். எவ்வளோ கிளாஸியாக இருக்குது பாருங்கள். இப்போது நம்ம இந்த மெல்ட் பண்ணியிருக்க சாக்லேட் நல்லா கூலாக விட்டுருங்க. எப்போவுமே நம்ம ப்ரௌனி செய்யும்போது நம்மளோட இன்க்ரீடியன்ஸ் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து முன்னாடியே இந்த சாக்லேட்டையும் பட்டரையும் எடுத்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. நான் யூஸ்வலாக எல்லா மெஷர்மெண்ட்டுமே இந்த கப்பில் தான் பண்ணுவேன். அது 1 கப்பாக இருந்தாலும் இதால் 2 கப் போட்டுப்பேன். ஏன்னா இது 125 ml 2 கப் போட்டோன்னா அது 1 கப் ஈக்குவலாக இருக்கும். இப்போது நான் மில்க் வந்து 250 ml எடுக்க போகிறேன். அதனால் இந்த கப்பில் நான் 2 டைம் ஃபுல்லாக மில்க் சேர்த்துக்கிறேன் ஒரு பவுலில். இதில் ப்ரௌன் சுகர் தான் சேர்த்துக்க போகிறேன். ஒயிட் சுகர் நம்ம சேர்க்க போகிறதில்ல. ப்ரௌன் சுகருமே நான் வந்து 250 grams எடுத்துக்க போகிறேன். அதனால் இந்த கப்பால் 2 டைம் மெஷர் பண்ணி எடுத்து இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் நைஸாக பவுடராட்டம் ஆக்கிக்கலாம். இல்லைனா சீக்கிரமாக நமக்கு கரையாது. இப்போது இந்த ப்ரௌன் சுகரை நம்ம பால் எடுத்து வச்சுருக்கிறதுல சேர்த்துடலாம். கொஞ்சம் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். ப்ரௌன் சுகர் கம்ப்ளீட்டாக கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுருங்க. இப்போது 3/4 கப் வீட் ஃப்ளோர் எடுத்துக்க போகிறோம், கோதுமை மாவு. இந்த கப்பால் நான் 1 கப் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இன்னொரு 1/4 கப் எடுத்து கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஒரு ஜலிக்கிற பாத்திரமோ இல்லை சீவர் வச்சுருந்தீங்கன்னா அது கூட ஓகே. இல்லை இந்த ஜலிக்கிற மாதிரி ஏதாவது ஃபில்டர் வச்சுருக்கீங்கன்னா அதில் சேர்த்துக்கலாம். இப்போது இது கூடவே கோகோ பவுடர் சேர்த்துடலாம். 1/4 கப் கோகோ பவுடர் எடுத்துக்க போகிறோம். இது கூட 1 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியான அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 2 சிட்டிகை அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லா ஸ்வீட்டுக்குமே கண்டிப்பாக சால்ட் கொஞ்சம் சேர்க்கணும். இப்போது இது எல்லாத்தையும் 2 வாட்டி ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இது லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா ஜலிச்சு சாஃப்டாக எடுத்தாச்சு. மீன்வைல் இந்த சாக்லேட் சிரப்பும் கூல் ஆகிடுச்சு. நம்மளோட ப்ரௌன் சுகரும் நல்லா பாலில் கரைஞ்சிடுச்சு. இப்போது இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இதுதான் நம்மளோட வெட் இன்க்ரீடியண்ட். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பட்டர், மில்க், சாக்லேட், ப்ரௌன் சுகர் இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை நம்ம ஜலிச்சு எடுத்து வச்சுருக்க இந்த கோதுமை மாவு கோகோ பவுடர் மிக்சரில் சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது நீங்கள் மிக்ஸ் பண்ண உடனே அவனில் வைக்கிற மாதிரி டைமிங் வச்சுக்கணும். அதனால் வெட் இன்க்ரீடியண்ட்டும் ட்ரை இன்க்ரீடியண்ட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 10 minutes ப்ரீ ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும் அவனை. இப்போ நான் அவனை ப்ரீ ஹீட்டிங் மோடில் வச்சுட்டு வந்து தான் நான் இதை மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். லம்ப்ஸ் இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும்னு இல்லை, இந்த அளவு கன்சிஸ்டன்சி வந்தால் போதும், நமக்கு கரெக்டான டெக்ஸ்சரில் வரும் ப்ரௌனி. 80% லம்ப்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது வீட் ப்ரௌனி, அதனால் நம்ம ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போது ஒரு கேக் டின்னில் பட்டர் பேப்பர் வச்சுட்டு ப்ரௌனியை இதில் அந்த மிக்சரை ஊற்றிட போகிறேன். இப்போது ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 160 degreeல 40 minutes வச்சு இந்த ப்ரௌனியை நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த ப்ரௌனி பேட்டர் மேலே நீங்கள் உங்களுக்கு சாக்கோ சிப் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்
ஃபேவரட்டான நட்ஸ் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். வால்நட், பாதாம், இல்லைன்னா கேஷ்யூ எது வேணால் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ப்ரௌனி பேக் பண்ண ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த பேட்டரை ஊற்றின உடனே இப்போ கரெக்டாக 10 மினிட்ஸ் எனக்கு முடிஞ்சிடுச்சு. நான் கொண்டு போய் அவன் உள்ள வச்சு இப்போ பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அவ்வளோதாங்க. ஒரு 40 மினிட்ஸ் பேக் பண்ண அப்புறம் நம்ம ப்ரௌனி இப்படி தான் இருக்குது. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் செஞ்ச ப்ரௌனியா இல்லை கடையில் வாங்கின ப்ரௌனியான்னு உங்களை கண்டிப்பாக சந்தேகப்படுவாங்க. அவ்வளோ சூப்பராக டெக்ஸ்சரும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கூட 1 இல்லை 2 ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் வச்சு கொஞ்சமாக சாக்லேட் சிரப் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களை திரும்ப திரும்ப இதை செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க. எங்கள் வீட்டில் இப்படி தான் நடக்குது. உங்கள் கிட்ஸ் ஆசைப்படுற ப்ரௌனியை இந்த மாதிரி சூப்பராக ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. இன்னொன்று, உங்களுக்கு இந்த ப்ரௌனி மேலே ஃப்ளேக்ஸ் வரணும், அந்த ஃப்ளேக்கியாக இருக்க ப்ரௌனி வரணும் அப்படின்னா நம்ம எக் ஆட் பண்ணால் தான் வரும். இதில் நம்ம எக் சேர்க்காமல் எக்லெஸ் ப்ரௌனி செஞ்சுருக்கிறதுனால அந்த மாதிரி நம்மளுக்கு ஃப்ளேக்கி வராது. மெஷர்மெண்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை செக் பண்ணி பார்த்து நீங்கள் சேம் மெஷர்மெண்ட் கொஞ்சம் கூட மிஸ் ஆகாமல் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ப்ரௌனி ரெடி. இதே மாதிரி ஒரு சூப்பரான டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.